வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து மெயினாக இது வந்து உமன் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் சைல்டு அப்யூஸாக இருக்கட்டும், இல்லைனா லேட்டர் வந்து அப்யூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நிறையா ஆகிட்டுருக்கு. ஸோ உமன் வந்து அது மட்டும் இல்லாமல் வெளியில் சொல்ல முடியாமல் நிறைய செக்ஷுவல் க்ரூமிங் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நிறைய பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுலேருந்து பெண்கள் வந்து எப்படி வந்து தன்னை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பேரண்டிங் அப்ரோச்சில் ஒரு பெற்றோர்கள் எப்படி ஒரு பிள்ளையை வளர்த்தாங்கன்னா இவங்களால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து இரையாகாமல் இவங்களால ஸ்ட்ராங்காக ரெசிலியண்ட்டாக ஒரு உமனால் இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி தற்காப்பு கலைகள், மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்படி எவ்வளோ தான் நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் மன தைரியம், மன வலிமை அப்படிங்கிறது வந்து பேரண்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இது இன்றைக்கி பெருகி வரும் இந்த மாதிரி குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னால, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து தன்னை தானே பாதுகாத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மிரண்ட மான் போல் அவங்க இருந்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய இரையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால எப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு பெண்ணை வந்து ஒரு பெற்றோர்கள் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக எப்படி வந்து ஒரு ஆண் பெண் உறவை வந்து ஒரு ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு பெற்றோர்கள் வந்து இதுக்கு வழிவகுக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து அந்த காலத்துலேருந்து எங்கள் காலத்துலேருந்து இன்றைக்கி மாறி வந்தாலுங்க இன்றைக்கி வந்து எத்தனை பெற்றோர்கள் வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசுகிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஸோ பெண்களுக்கு வந்து இன்றைக்கி ஜட்ஜ் பண்ணுறதுலே இருக்குது. இப்போ நான் வந்து டைரெக்டாக ஒருத்தங்க வந்து உங்களுக்கு வந்து எதிரான ஒரு பாலியல் குற்றங்கள் பண்ணாலோ இல்லைனா தவறாக நடந்துக்கிட்டாலோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகே, இவன் கெட்டவன், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக பெண்களால் இன்றைக்கி உணர முடியுது. அது எல்லாராலையும் உணர முடியும். ஏன்னா இது ஓப்பனாக தெரியும். இப்போ ஓப்பனாக ஒரு சிங்கம் வந்துருச்சு, புலி வந்துருச்சுன்னா அது தெரியும், இதுதான் வந்து த்ரெட் அப்படிங்கிறது. பட் ஒரு இது வந்து போர்த்தின ஒரு இது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும்போது அது எப்படி வந்து ஒரு நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு டாக் ஸ்வீட் வேர்ட்ஸ், ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுகிறாங்க, அன்பாக இருக்காங்க அப்படின்ற போது இதை வந்து எப்படிப்பட்ட ஒரு புலி, இது ஒரு பசும்போடைய தோல் வந்து போர்த்திக்கிட்டு இது வருதா இல்லை இது புலிதானா அப்படிங்கிறத ஒரு பெண் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஏன்னா இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா டைரெக்டாக புலியாக வந்துட்டான்னா ஓகே நீ மோசமானவன் தான்ட்டு அடிச்சு போட்டுடலாம், இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், இதெல்லாம் கூட நம்ம பண்ணிடலாங்க. ஆனால் அது மாதிரி இல்லை, அவங்க வரப்போகிறதுக்கு இல்லை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களும் சரி, ஒரு மென்னும் சரி, இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்படியான ஒரு உருவத்தில் வந்துட்டாங்கன்னா கூட பரவாயில்லன்னு நான் சொல்லலாம். அப்படிப்பட்ட உருவத்தில் வராமல் இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு பர்சன் மாதிரியான, இப்போ வந்து ஒரு சீதையை கடத்துறதுக்கு வந்து எப்படி வந்தாங்க, அரக்கன் வந்தது வந்து வேற விதத்தில் வந்து உருமாறி வந்த மாதிரி இங்கே உருமாறி வந்தாங்கன்னா பெண்கள் எப்படி வந்து விழித்து கொள்ள வேண்டும். நிறைய பெண்கள் இன்னைக்கு திருமணமான பெண்கள் கூட இன்னைக்கு நிறைய இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து இரையாகிறாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ ஏன் இவங்களால ஜட்ஜ் பண்ண முடிய மாட்டேங்குது? எது சரியான ஆண், எது சரியில்லாத ஆண், எவன் வந்து எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத கூட என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல, ஏமாந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஸோ எங்கே இது லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங்கில் நான் பார்க்குறேங்க இது லேக் ஆகுறது. ஏன்னா ஒரு ஆண் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெண்டர், அவ்வளோதான். அது வந்து நம்மளுடைய ஒரு மனித இனம் தான் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு க்ரோயிங் அப் இல்லாமல் அது வந்து ஒரு ஏதோ ஒரு கிரே ஏரியா, இது வந்து ஒரு பயமான ஒரு சூழலான ஒரு விஷயம், இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, இல்லைனா வந்து அவங்கக்கிட்டலாம் பேசவே கூடாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவோட வளர்க்கப்படுற ஒரு பெண் தான் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது சிறு வயசுலேருந்து பார்த்தாலே நிறைய பிரித்து தான் வந்து வளர்க்கப்படுறாங்க. இப்போ குழந்தையிலேருந்து பார்த்தாலே ஸ்கூல்ஸ்லேயே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து தனியாக தான் வந்து ஒரு வகுப்பறையில் இடங்கள் கொடுக்கப்படுது. ஒன்றா கூட இன்றைக்கி உட்கார்றது கிடையாது. இன்றைக்கும் பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் தனியாக தான் இருக்குது. காலேஜ் லெவலில் பார்த்திங்கனாலும் சில காலேஜில் வந்து காரிடாரே தனியாக இருக்குது, பேசினா ஃபைனுன்னு சொல்கிறாங்க. எந்த காலத்துலங்க நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான நட்பு அப்படிங்கிறது வர்றதுக்கே தெரியல. அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாத போது இந்த எதிர்பாலினத்தரை வந்து எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு பெண்? இவங்களுடைய மோட்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஒரு சர்க்கரை தடவன வார்த்தைகள் சொன்னால் ஏற்கனவே லோ செல்ஃப் எஸ்டீம், அப்புறமா எனக்கு அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிற பெண்கள், பேம்பர்டான பெண்கள், இவங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஓ இவர் நல்லா பேசுகிறாரு, ரொம்ப இனிக்க பேசுகிறாங்க, நம்மளை நிறையா புகழ்கிறாங்க அப்படின்ற போது இவன் கரெக்டு நல்ல ஆண் தான் அப்படின்னு. ஏன்னா அவங்களால பிளாக் ஆர் ஒயிட் திங்கிங், அப்படி ஸ்பிளிட்டிங்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில், அதை தான் யோசிக்க முடியும். இவன் கெட்டது மாதிரி பேசிட்டான், இவன் வந்து ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறான் அப்படின்னா, செக்ஷுவலாக பேசுகிறான்னா இவன் கெட்ட ஆண்னு சொல்லிடுவாங்க. இவன் ரொம்ப இனிக்க பேசுகிறான், நம்மளை பற்றி புகழ
பண்ணுறான்னா அவன் நல்ல ஆண், இவ்வளோதானே அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதை விட காம்ப்ளெக்ஸான ஜட்ஜ்மெண்ட் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து எப்படி சொல்லித்தர முடியும்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆண் பெண் இன்ட்ராக்ஷன் அலோவ் பண்ணுறது மூலமாக தான் சொல்லித்தர முடியும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய கல்வி இன்றைக்கி கொடுக்கறது இல்லை, ஒரு எதிர்பாலனத்தை பற்றின ஒரு அறிவுரைகள் இன்றைக்கி வந்து யாரும் கொடுக்கறது இல்லை. இந்த வழிகாட்டியாக பெற்றோர்கள் இருக்க முடியலனாலும் ஒவ்வொரு பள்ளிகளையும் ஒரு வந்து உளவியல் ஆளர்கள் இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் கிட்டையாவது நம்ம கேட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பு முறை இருக்கும்போது தான், ஒரு எதிர்பாலனத்தவர்கிட்ட நம்ம நார்மலாக சகஜமாக பேசும்போது தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில பெற்றோர்கள் தாய் தந்தை வந்து அவங்ககிட்ட பேசாத, நீ ஏன் இந்த மாதிரி இழிச்சு பேசிட்டு இருக்க, அந்த மாதிரி ஏன் பேசுற அப்படின்ற மாதிரியே உங்களை வந்து ஒரு பெரிய மதில்ச்சுவர் போட்டு இல்லைன்னா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியே மாற்றி மாற்றி வளர்த்துட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இல்லைனாலும் ஒரு 10 வருடத்துக்கு முன் வளர்க்கப்பட்ட பெண்கள் கிட்ட இந்த விஷயங்கள் பாதிப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆண் வந்து அவங்க கிட்ட பேசும்போது அந்த அட்ராக்ஷன், இந்த கியூரியாசிட்டி டீனேஜ் பசங்க கிட்ட இருந்து மிடில் ஏஜ் ஆள்கள் வரை இருக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் ஹூஸ் ரைட் ஹூஸ் ராங். இதே இதை அவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா இயல்பாக பேசி அவங்க கூட ஒரு கை கோர்த்து நடந்து வந்திருந்தாங்கன்னா நிறைய நல்ல ஆண்களையும் பார்த்துருப்பாங்க, நிறைய இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் உள்ளவங்களையும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் எல்லாருமே தவறானவர்கள் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் இன்னைக்கு பெண்கள் மனசுல இருக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுனால. அந்த அபிப்பிராயத்தை நம்ம மாற்றுறதுக்கு இவங்க நார்மல் முறையில் ஒரு நண்பர்களாக சிறு வயசுலேருந்து கை கோர்த்து பழகும் போது அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவன் வந்து தப்பான இன்டென்ஷனோட தான் நம்மக்கிட்ட இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். பரவாயில்லையே, நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நம்மளை இது பண்ணி பேசுகிறாங்களே, நம்மளை வந்து ஒரு ஊக்குவிச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க ஃபேமிலி பிரச்சனைகளை சொல்ல போய் அவங்களுடைய விஷயத்துக்கு, ஏன்னா அவன் டைரெக்டாக அவன் தப்பாக பேசியிருந்தானா இவங்களே அடிச்சிருப்பாங்க. பட் இவங்க இந்த மாதிரி ஒரு முறையில் வரான், வேற ஒரு உருவத்தில் வரும்போது அவனை ஒரு அருமையான ஒரு நண்பனா இன்னைக்கு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு தோழனாகவோ இல்லைனா வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு லெவலில் அவனை வைக்கும் போது அவனே அந்த வேலையை வந்து ஒரு பயிரை மீற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனையா அது கடைசியில் கொண்டு வந்து முடியுது. ஏன்னா ஒரு ஆண் பெண் உறவு எப்பவுமே சொல்றது வந்து ஒரு நாலஞ்சு நண்பர்களோ இல்லைனா ஒரு வேற விதமாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்தே ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு கேஷுவலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு 20 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நட்பு உங்களுக்கு புதுசாக வருது அப்படின்ற போது, இல்லைங்க என்னங்க இப்படி தப்பாக பேசுறீங்க, ஒரு ஆண் பெண் உறவே இருக்கக்கூடாதா அப்படின்னா அவங்களால அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது, அந்த இம்மெச்சூரிட்டி இருக்கும், அந்த ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. இந்த ஒரு கெப்பாசிட்டியை பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே அவங்கள ஊனமாக்காம சிறு வயசுலேருந்தே ஒரு ஃபெமிலியரைசேஷன், ஒரு ஆண்ன்றது வந்து ஒரு எதிரி கிடையாது உனக்கு, அவனும் இந்த வந்து ஒரு இயற்கையில் இருக்கிற ஒரு ஜீவன் தான், நீயும் அதே மாதிரி தான் அப்படின்ற ஒரு பிரிவினை இல்லாமல் ஒரு ஈக்குவாலிட்டி சொல்லாமல் சென்சிட்டைசேஷனோட நம்ம வளர்க்கும் போது இது ஒரு பெரிய ஈர்ப்பாகவே டீனேஜில் ஒரு பெண்ணுக்கும் தோண போகிறதில்ல, ஒரு ஆணுக்கும் தோண போகிறதில்ல. அவங்க ஈக்குவலாக பழக போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்ராக்ஷனோ ஒரு லவ்வோ இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது போக போகுது. பட் இது எதுவுமே தெரியாமல் திடீர்னு ஒரு 20-25 வயசுக்கு மேலே இந்த அக்வெண்டன்ஸ் வரும்போது ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி சுத்தமாக போகிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து அந்த நல்ல நல்ல வார்த்தைகளுக்கு இரையாகி இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பெற்றோர்கள் கிட்ட மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் இந்த சேஞ்சஸ் வரணும். ஒரு ஆண் பெண்ணுடைய ஆரோக்கியமான நட்பு இன்னைக்கு வந்து மலரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான், இப்படி இருக்கிறது மூலமாக தப்பாயிடும் சொசைட்டி அப்படின்னு இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இன்னும் பின்தங்கி தாங்க போயிட்டு இருக்கோம் நம்ம சொல்லலாம். ஏன்னா எது நல்லது கெட்டதுங்கிறத வந்து காட்டாமே நம்ம சொல்லி பண்ண போது திடீர்னு ஒரு எக்ஸ்போஷர் வரும்போது அதை அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. இதே இது சின்ன வயசுலேருந்தே நல்லது கெட்டது ஓட நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முடிவை, தைரியமான தெளிவான முடிவை அந்த பெண் எடுக்க முடியும். நாளைக்கு ஒருத்தங்க கூட பழகிறனால அவன் நோக்கம் என்னன்றதை அவங்களால அழகாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு பலசாலியா, மன தைரியசாலியா அந்த பெண் திகழ்ந்து இருக்க முடியும், தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும். இதற்கு இந்த ஆண் பெண்ணுடைய நட்பு சிறு வயசுலேருந்தே ரொம்ப முக்கியங்கிறத வந்து பெற்றோர்களை தாண்டி சமுதாயத்தில் இந்த மாற்றங்கள் வரணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த சோஷியல் கன்சர்னோட தான் இந்த பதிவு. இதை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ இளம் பெற்றோர்கள் வந்து இன்னும் நீங்கள் அந்த டிஸ்டிங்ஷன் கொடுக்காம, ஏன்னா நிறைய ரிசர்ச்சே சொல்லியிருக்காங்க, ஒரு அண்ணாவோ தம்பியோ இருக்கிற பெண் வித்தியாசமாக இருக்காங்க, ஒரு பையனுக்கும் அக்கா தங்கி இருக்கிற ஒரு பெண் வந்து அவங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பியூபர்ட்டி வந்துருச்சுன்னா பெண்களுக்கு மட்டும் கொடுக்குற அட்வைஸ் இல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், நீ ஒன்றும் அவனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட்லாம் பண்ணணும் இல்லை, ஈக்குவலாக நீ எப்படி ஒரு சக ஆணை மதிக்கிறியோ அதே மாதிரி ஒரு சக பெண்ணை மதிக்க கற்றுக்க, அவங்களோட ஹியூமனாக ட்ரீட் பண்ணு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களையும் பெற்றோர்கள் கரெக்டாக நல்வழிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள்லாம் நிறைய கம்மியாயிடும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வந்து உருவாக்குறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பெண்களுடைய அந்த கெப்பாசிட்டி சின்ன வயசுலேயே முடக்காமல் ஈஸியாக வந்து உங்களோட கைடன்ஸோடு அவங்கள வந்து ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான நட்பு முறையில் பழக விட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க இரையே ஆக மாட்டாங்க, அவங்க மிகப்பெரிய தைரியசாலியாக வருவாங்கிறத நான் ஆணித்தரமாக இங்கே
சொல்லிக்க முடியும். ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.